ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. தீட்டுள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சி இது. துக்க நோயுமங்கில்லையே பசிதாகமுமங்கில்லையே. துக்க நோயுமங்கில்லையே பசிதாகமுமங்கில்லையே. பெருமல்லேலூயா முழக்கமே பெருமல்லேலூயா முழக்கமே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழச் செய்தார். விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழச் செய்தார். மத்தியவானில் சிறந்த விருந்தாயத்தம் செய்திடுவார். மத்தியவானில் சிறந்த விருந்தாயத்தம் செய்திடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த. ராஜாதி ராஜன் வாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி
தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம் நித்திய சந்தோஷம் மீட்பின் சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம் நித்திய சந்தோஷம் மீட்பின் சந்தோஷம் இது. சஞ்சலம் தவிப்பு மங்கில்லையே நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. சஞ்சலம் தவிப்பு மங்கில்லையே நித்திய மகிழ்ச்சி நம் தலை மேலே. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. இயேசு ரத்தத்தின் புண்ணியம் இது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. நீதிமானே நீ நீதி செய்வாய். பாலனோடு நான் வாரேன் என்றார். நீதிமானே நீ நீதி செய்வாய். பாலனோடு நான் வாரேன் என்றார். ஆமென் இயேசுவே வாருமையா. ஆமென் இயேசுவே வாருமையா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். நம் இயேசு ராஜா வருவார். எந்தன் சுத்தரை சேருங்களன்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன்
தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒரு கிராமத்தை நோக்கி பெரிதான புயல் வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்ட ஒரு அதிகாரி அந்த கிராமத்து மக்களை பார்த்து, நீங்கள் துரிதமாக ஆயத்தப்படுங்கள், நீங்கள் உயிர் பிழைக்கும்படிக்கும் உங்கள் பிரயாணம் தடைபடாதபடிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பொருளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார். நான் உங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்வேன் என்று சொல்லி அந்த கிராம அதிகாரி கூறினார். அந்த அதிகாரி கூறினபடியே அந்த மக்கள் அவரை பின்பற்றி வேகமாக கடந்து சென்றார்கள். அதில் ஆனால் ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் இருந்த அநேக பொருட்களை விட்டுவிட மனதில்லாமல் அவன் அதை தன்னுடைய மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டு அநேக பொதிகளை அவன் ஏற்றிவிட்டான். அந்த பொதிகளின் பாரம் அதிகமாக இருந்தபடியினால் அந்த மாட்டு வண்டி மிகவும் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த அதிகாரியை பின்தொடர்ந்தவர்கள் வேகமாக அந்த கிராமத்தை விட்டு சென்று விட்டார்கள். பொதிகளை ஏற்றி சென்ற மனிதன் வழியில் சென்றபோது பாதி வழியில் செல்லும்போது பயங்கரமாக புயல் காற்று வீச ஆரம்பித்தது. அவன் தான் புயலில் சிக்கிக்கொண்டேன் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னுடைய பொதிகளை விட்டு விட்டு அவன் ஓட ஆரம்பித்தான். ஆனாலும் அந்த புயலில் அவன் அகப்பட்டு கொண்டான். அவன் தனக்கு முன்னே இருக்கிற கண்ணியை குறித்து அவன் உணராதபடிக்கு அவனிடமிருந்த பொருட்கள் அவனை அதிகமாக கவர்ந்து கொண்டன. அன்பானவர்களை உச்சிதமானவைகள் என்று கருதப்படுகிற எந்த பொருட்களோடும் புகழோடும் அந்தஸ்தோடும் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. அவைகளை நாம் இந்த பூமியிலேயே இறக்கி வைத்து விட வேண்டும். அவைகளின் மேல் நம்பிக்கை வைத்தால் அது நமக்கு கண்ணியாக மாறிவிடும். ஆகவே நாம் பரலோகத்துக்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு ஏற்ற பொக்கிஷங்களாக நாம் நிறைத்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற அந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சையை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க
நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சங்காலம் சிச்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். எந்த சிச்சையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதன் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி